இந்த வெயிட்டிங் பீரியட்ல, இந்த காத்திருப்பு காலத்துல அண்ணாவுக்கு வருகிற சோதனை என்னன்னா, வருஷந்தோறும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சில வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுத்துவாங்க. இருதயத்துக்கு என்ன ஆகுமா, அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவன் என்ன பண்ணுவானா, வருஷந்தோறும் என்ன பண்ணுவான், அந்த வார்த்தையை கேட்டு 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 அழுதுட்டு சாப்பிடாம இருந்துட்டு அப்படியே போவாங்க. இதுதான் அண்ணால் என்ன பண்ணாங்க வெயிட்டிங் பீரியட்ல, அதாவது காத்திருப்பு காலத்துல அண்ணால் செய்த காரியம். அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, ரொம்ப ஸ்வீட்டா சொல்றாங்கல்ல, குமாரனை காட்டிலும் நான் உனக்கு பெருசு, நீ அதெல்லாம் பார்த்து என்ன பண்ற, ஃபீல் பண்ற, அவ பேசுறான்னு சொல்லி என்ன பண்ற, கலங்குற, அப்படியே தட்டி விட்டுட்டு போ. உடனே அவர் கண்ணை தொடச்சிட்டாரா, அண்ணா இல்ல, நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம வாழ்க்கையில நடந்தாதான் நம்மளோட இறுதி என்ன ஆகும். மத்தவங்க எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும், மத்தவங்க எவ்வளவுதான் நம்மளுக்கு பக்கபலமா இருந்தாலும், அந்த வார்த்தை சொல்லும் போது ஓகே திரும்பவும் எங்க நினைப்போம், அது என் வாழ்க்கையில இல்லையே. இங்க எவ்வளவு அண்ணாவோட இருதயத்தை தன்னுடைய கணவன் தேய்ச்சினாலும், சில பேர் நினைப்போம் மத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் என் வீட்டுல யாரும் எனக்கு சப்போர்ட்டிவா இல்லையே, அவங்க எல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் அதை பத்தி என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்க கணவர் உங்களுக்கு துணையா இல்லைனாலும், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு துணையா இல்லைனாலும், உங்க மனைவி உங்களுக்கு துணையா இல்லைனாலும், அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இந்த உலகத்துல உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் இந்த உலகத்தையே படைத்து சர்வ பூமிக்கும் அதிகாரியானவர் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரா, that is more than enough. தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு அண்ணாவுக்கு தெரிந்தபடினால் அண்ணா ஓடுறான். தேவாலயத்துக்குள்ள ஓடி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. சோ இத கூட நம்ம பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிரச்சனை சூழ்நிலை ஏதாவது வந்துச்சுன்னா மனுஷனை தேடி போறதை விட சில டைம் என்ன பண்ணுவோம், ஓடி போய் அவரோட சமூகத்துல விழுந்துருவோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இஸ்ரவேல் தேவன் கிட்ட கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கப்புறம் போய் அழுவாம இருப்பீங்களா? சான்ஸே இல்லை. அதான் அங்க சொல்றாரு, கொஞ்சம் அங்க இருந்து எழுந்துருவா. ஜெபிச்சாச்சு, வாக்குத்தத்தத்தை பெற்றாச்சு. அடுத்து எங்க அவன் எழுந்து போறான் அப்படின்னா, இது வரைக்கும் வருஷம் பெரியனா திட்டும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, அண்ணா சாப்பிடாம அமைதியா என்ன பண்ணிடுவாங்களா, அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா இப்போ வெயிட்டிங் பீரியட்ல இருந்து, காத்திருப்பு காலத்துல இருந்து அண்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுந்து நிறைவேறும் காலத்துக்குள்ள போயிட்டாங்க. கர்த்தர் பேசிட்டாரு, சமாதானமா போ, உன் விண்ணப்பம் என்ன ஆயிடுச்சு கேட்டுச்சு, சமாதானமா போன்னு சொன்னதுமே கண்ணை தொடச்சு என்ன பண்றாங்க, போய் சாப்பிடுறாங்க. அவள் துக்க முகமா இருக்கவில்லை. இதுதான் நிறைவேறும் காலம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அண்ணா வெயிட்டிங் பீரியட்ல இருந்து நிறைவேறும் காலத்துக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், தயவு செய்து கொஞ்சம் எழுந்து வந்துரு, நீ துக்க முகமா என்ன பண்ண கூடாதுன்னா இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா.